அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் பிசி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ டெஸ்ட் நம்பர் 4க்கான சைக்காலஜி எக்ஸ்பிளைன் வீடியோ தான். அதாவது சைக்காலஜியில் எழுத்துக்களின் தொடர் வரிசை அப்படின்னு டாபிக் கொடுத்துருந்தோம். அதிலேருந்து ஒரு 20 கொஷின்ஸ் கேட்டிருந்தோம். அந்த 20 கொஷின்ஸ்க்கான எக்ஸ்பிளைன் வீடியோ தான் இது. எங்களுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் தரோம், அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏன்னா இப்போ சப் இன்ஸ்பெக்டருக்கும் சரி போலீஸுக்கும் சரி வேக்கன்சி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒரு மெமோரண்டமே பார்க்குறோம். இப்போ அதனால் கூடிய விரைவில் கால்ஃபர் வரப்போகுது. அதுக்கான பயிற்சி நீங்கள் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ 81வது கொஷின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சைக்காலஜி பாருங்கள், இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் உண்டுங்க. எழுத்துக்களின் தொடர் வரிசை. அதாவது இது மாதிரி ஒரு எழுத்து டேஷ் கொடுத்து இதுக்கு என்ன எழுத்து அந்த டேஷில் ஃபில் பண்ணால் ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் நிறையா பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த டேஷில் கீழே இருக்கிற ஆப்ஷனில் ஒரு லெட்டராக எடுத்து போட்டு அந்த டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. இது அப்படி பார்க்கக்கூடாது. இது மாதிரி சம்மு வரக்குள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, முதல்ல எத்தனை லெட்டர்ஸ் எல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியுது, எந்தெந்த லெட்டர்ஸ் தெரியுது. அதாவது எம்முன்னு ஒரு லெட்டர்ஸ் தெரியுதா, அதுக்கு அடுத்தது என்னன்னு ஒரு லெட்டர் இருக்குது, அதுக்கு அடுத்தது ஏன்னு ஒரு லெட்டர் இருக்குது. இந்த 3 லெட்டர்ஸ் தான் இருக்குது. இந்த 3 லெட்டர்ஸை தான் மாற்றி மிங்கிள் பண்ணி ஏதோ கொடுக்குறாங்க. இப்போ இந்த 3 லெட்டர்ஸை நம்ம அதை எப்படி ஈக்குவலாக ஜாயின் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்றது பார்க்கணும். ரெண்டாவது, மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ், டோட்டல் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். டோட்டல் பாருங்கள், 1 டேஷெல்லாம் எண்ணணும். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 5 லெட்டர்ஸ் இருக்கா. அப்போ 3 லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. மொத்தமாக 5 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 3 பிரிக்கணும். அப்படி தாங்க நீங்கள் பார்க்கணும் மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ், எத்தனை லெட்டர் உங்கள் கண்ணுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ 3 பிரிக்கணும். இப்போ 3 எப்படி பிரிப்பீங்கன்னா, இப்போ பாருங்கள், எம்மு டேஷு என்னு இது ஒரு லெட்டர்ஸ், இது ஒரு பிரிக்கணும். அதுக்கடுத்தது எம்மு டேஷு என்னு இது ஒரு லெட்டராக பிரிக்கணும், இது ஒரு செட்டாக பிரிக்கணும். அதுக்கடுத்தது டேஷு ஏ என்னு இது ஒரு செட்டாக பிரிக்கணும். அதுக்கடுத்தது டேஷு ஏ டேஷு இது மாதிரி 3 ஒரு செட்டாக பிரிச்சிங்கன்னா, இப்போ பாருங்களேன், எம்மு டேஷு என்னு இங்கே பாருங்கள் டேஷு ஏ என்னு. அப்போ 2வது லெட்டராக ஏ கொடுத்துருக்குறாங்க. இது தெரியுதுங்களா. அப்போ நாம் இங்கே 2வது லெட்டராக ஏ போடணும். அப்போ அதே மாதிரி இங்கே 2வது லெட்டராக ஏ போடணும். அப்போ இங்கே ஃபஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது, எம் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் லெட்டராக எம்மு போடணும். இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட் லெட்டர் எம் இருக்குது, 2வது லெட்டர் ஏ இருக்குது, 3வது லெட்டர் என்னு போடணும். இது மாதிரி தான் நீங்கள் போட்டு அது ஈஸியாக போட்டிங்கன்னா, அப்போ பாருங்கள், எம்ஏஎன் மேன். அப்போ மேன்னு எழுதிக்கிறாங்க. அப்போ மேன் அப்போ மேன் பிரிச்சுருக்கிறாங்க. அப்போ நம்ம இதுக்கு ஆன்சர் என்ன வரும், ஏ எம் என் இது மாதிரி தான் வரும். அப்போ ஏ எம் என் இப்படி தான் வரும். அப்போ ஆன்சர் என்னது, ஏஎம்எம்என்என். அப்போ ஆன்சர் இதுக்கு சி தான் ஆன்சர். எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுதா, இது மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது 2வது கொஸ்டின் பாருங்கள். இது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். 2வது கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்ட எழுத்து வரிசையில் அடுத்த வரிசை என்ன. அதாவது பாருங்கள், ஏஏஏ பிடி இசட்பி அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. அப்போ இது மாதிரி சம்மு வரக்குள்ள அடுத்த வரிசை எண் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொன்று கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், ஏவுக்கு பி சி டி ஃபஸ்ட் லெட்டர், 3வது லெட்டர், 2வது லெட்டர் பாருங்கள் ஏ டி ஜி ஜே. அதுக்கு அடுத்தது 3வது லெட்டர் பாருங்கள் ஏ இசட்டு. அது மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது மாதிரி நம்ம 4வது லெட்டர் அப்போ கண்டுபிடிச்சா ஏபிசிடிஇ வரணும். அதுக்கு அடுத்தது 2வது லெட்டர் பாருங்கள் ஏவுக்கு அடுத்தது டி கொடுத்துக்கிறாங்க. அதாவது பிசிடி 3வது லெட்டராக டி கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஜி, டிக்கு அடுத்தது ஜி, டிஇஎஃப்ஜி 3வது லெட்டரா. அப்போ ஜிக்கு அடுத்தது ஜே, ஜிஹெச்ஐஜே 3வது லெட்டர். அப்போ ஜேவுக்கு அடுத்தது என்ன வரும், கேஎல்எம் வருதுங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இஎம். அப்போ எந்தெந்த ஆப்ஷனில் இஎம் இருக்குது பாருங்கள், சியில் இல்லை, பியில் இல்லை, அடிச்சிட வேண்டியதான். அடுத்தது என்ன இருக்குது, டியில் மட்டும்தான் இருக்குது. அப்போ இஎம்ஏஇ. அப்போ இது மாதிரி தான் கொடுத்துரும். அப்போ 3வது லெட்டர் பாருங்களா, ஏ இசட்டு
ஏஇசட் அடுத்தது என்ன வரும்? ஏ தான் வரும். அப்போ ஏ வருதுங்களா? இது மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ ரெண்டாவது லெட்டருக்கு என்னது? இஎம்ஏஇ. இதுதான் ரெண்டாவது சம்முக்கான ஃபார்முலா. அடுத்தது 83வது கேள்வி பாருங்கள். காலியான இடத்தில் வரும் எழுத்து எது? காலியான இடத்தில் வரும் எழுத்து. நான் விடுபட்ட எண்ணில் சொல்லியிருக்கிறேன். இப்போ இதை வந்து ஏபிசிடின்னு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கொஷின் பேப்பரை வாங்குறீங்க, ஏபிசிடி இசட் வரைக்கும் எழுதணும். திரும்ப அதேமாரி இசட்லேருந்து ஏ வரைக்கும் திரும்ப ரிவைஸில் எழுதணும். அதுக்கப்புறம் 1 2 3ன்னு எல்லாத்துலேயும் போடணும். இது மாதிரி கொஷின் பேப்பரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஷினில் வரக்குள்ளே நீங்கள் அதை ஈஸியாக எடுத்து ஆன்சரை எழுதுறதுக்கு டைம் சேவ் ஆகும். இப்போ பாருங்களா, ஜி அடுத்தது என்னன்னு தெரில, IXKன்னு இருக்குது. இப்போ பாருங்களா, ஐக்கு அடுத்தது எக்ஸ் வருது, எக்ஸுக்கு அடுத்தது கே வருது. அப்போ நான் என்ன சொன்னேன்? ஒவ்வொரு நம்பரும் ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்னா, இப்போ பாருங்களா, XKVM இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ ஒரு நம்பருக்கு டிஃப்ரெண்ட் பார்க்க சொன்னேன், எவ்வளோ வேரியேஷன் இருக்குன்னு. இப்போ எக்ஸுக்கு அடுத்தது கேவுக்கு அடுத்தது வி இருக்குன்னா அப்போ 1 விட்டு 1 வருதுன்னு நமக்கு தெரியுது. ஏன்னா எக்ஸுக்கு அடுத்தது வி, அப்போ விக்கு அடுத்தது அப்போ 1 விட்டு 1 வருதுன்னு தெரியுது. இப்போ பாருங்களா, இப்போ பாருங்கள், இப்போ டி இருக்குது, DUV WXYZ அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? TVWXYZ. அதாவது ஒரு லெட்டர்ஸ் விட்டு விட்டு அவங்க போட்டுக்கிறாங்க. அப்போ இங்கே என்ன வரணும்? XYZ, இசட் தான். அப்போ ஒய்யை விட்டுறோம், இசட் வரும். அப்போ இங்கே என்ன வரும்? இசட். இதை பாருங்கள், GHI, ஐக்கு அடுத்தது கேக்கு அடுத்தது LM. அது மாதிரி ஒரு லெட்டர்ஸ் விட்டு போட்டுருக்காங்க. நீங்கள் அப்படி தான் அந்த இதுக்கு கண்டுபிடிக்கணும். 84வது கொஸ்டின் பாருங்களேன். கொடுக்கப்பட்ட தொடரில் அடுத்த எழுத்து என்ன? கொடுக்கப்பட்ட தொடரில் அடுத்த எழுத்து என்ன? இதெல்லாம் ரொம்ப அதாவது இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் கேட்ட கேள்விங்க இதெல்லாம். இப்போ GH என்னது? GH. அடுத்தது IJ, 1 விட்டு ஜேவை ஆரம்பிச்சிட்டாங்க. JKL. புரியுதுங்களா? JKL. அப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்களேன், இப்போ ஜிக்கு அடுத்தது ஹச் கொடுத்துட்டாங்களா? GH அடுத்தது உடனே வந்துடுச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு நம்பரை விட்டுட்டு ஜே கொடுத்துட்டாங்க. ஜேவுக்கு அடுத்தது பாருங்களா, எல், JKL 2 நம்பர் வந்திருக்கு. இங்கே ஒரு நம்பர் தான் வந்திருக்கு, மேலே 2 நம்பர் வந்து LM. அதுக்கு அடுத்தது ஒரு எழுத்தை விட்டுட்டு N, அதுக்கு அடுத்தது பாருங்கள் NOPQ, அடுத்தது 3 நம்பர் வருது பாருங்கள். அப்போ தெரிதா எப்படி வருதுன்னு? இது மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொன்றும் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா கடைசியில் FLன்னு ஆன்சர் வரும். நீங்கள் இது மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டை பார்த்துக்கினே போனீங்கன்னா FLன்னு வரும். இப்போ பாருங்கள், இதுக்கு 1ன்னு வருமா, இதுக்கு 2ன்னு வருமா, இதுக்கு 3ன்னு வரும், இதுக்கு 4ன்னு வரும், இதுக்கு 5ன்னு வரும், அடுத்தது இதுக்கு 6ன்னு வரும். அப்போ டிக்கு அடுத்தது ஒரு நம்பரை விட்டால் என்ன வருது? எஃப் ஆரம்பிச்சிருமா, விட்டால் எஃப் வரும். எஃப்க்கு அடுத்தது 6, எஃப். GHIJKL 6 வருதா? அப்போ FL. இதுமாரி தாங்க பார்க்கணும் நீங்கள். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஈஸியாக மார்க் வாங்குகிற கொஷின். இதில் போய் நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது. அடுத்தது பாருங்கள், கேள்விக்குறியை நிரப்பும் எழுத்து எது? கேள்விக்குறியை நிரப்பும் எழுத்து. இங்கே பாருங்கள், சிக்கு இதில் தான் கேள்விக்குறியை வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த எழுத்தை நிரப்புகிற ஆன்சர் என்னன்னு பாருங்கள், AAZ BBY. அப்போ CC இசட்டுக்கு அடுத்தது ஒய் கொடுத்துக்கிறாங்க. அப்போ ஒய்க்கு முன்னாடி என்ன வரும்? எக்ஸு. அவ்வளோதான். இது சிம்பிளாக நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது 76வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் வரிசை எழுத்துக்களில் காலி இடத்தை நிரப்பும் சரியானதை விடைகளில் இருந்து கண்டுபிடிக்கவும். இப்போ பாருங்கள், 86க்கு பாருங்கள், G அடுத்தது I. இப்போ நான் சொன்னேன்ல, இதை பாருங்களேன், Q அடுத்தது A இருக்குது, அடுத்தது O இருக்குது, B இருக்குது. ஆனால் 1 அப்போ தெரியுதுங்களா? அப்போ ஏவுக்கு அடுத்தது B வந்திருக்கு, பிக்கு அடுத்தது C வந்திருக்கு, சிக்கு அடுத்தது D வந்திருக்கு, டிக்கு அடுத்தது என்ன வரும்? தான் வரும். அவ்வளோதான். பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். நீங்கள் அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. ஏவுக்கு அடுத்தது B, பிக்கு அடுத்தது C, சிக்கு அடுத்தது D, டிக்கு அடுத்தது என்னது? அவ்வளோதான். அடுத்தது 77வது கொஸ்டின் பாருங்கள். நான் இந்த லெட்டர்ஸை பொறுத்த வரைக்குமே சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது என்னென்ன லெட்டர்ஸ் உங்கள் கண்ணுக்கு தெரியுது. G, F இருக்குது, E இருக்குது, I இருக்குது. இந்த 4 லெட்டர்ஸ் தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. இந்த 4 லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த 4 லெட்டர்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? மொத்தம் எத்தனை எழுத்துன்னு பாருங்கள்.
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 மொத்தம் 20 இருக்குது. அப்போ 4 இருக்குது. 5 4 20 5 5 பிரிச்சிடலாம். இப்போ 5 5 பிரித்தா பாருங்கள், 5 5 இது வரைக்கும் பிரிக்குமா? ஐ வரைக்கும் பிரிக்கும். 5 5 ஐ வரைக்கும் பிரிக்கும். அப்போ பாருங்கள் 1 2 3 4 5 ஐ வரைக்கும் பிரிக்கணும். 1 2 3 ஐ வரைக்கும் பிரிக்கணும். அப்போ எப்படி வந்து இது தேர்த்திங்களா? அப்போ GFEII GFEII அப்போ இது மாதிரி வந்தது. அப்போ என்னென்ன லெட்டர்ஸ் போடுவாங்க பாருங்கள். GFEI போடணும். அதுக்கடுத்து GF, அதுக்கடுத்தது G, அதுக்கடுத்தது I வரணும். GFEII அப்படின்னா IFGIE IF GIE சி தான் ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்தது 88வது கொஸ்டின் பாருங்கள். நான் அதான் சொல்லியிருந்தேன், என்னென்ன லெட்டர்ஸ் தெரியுது கண்ணுக்கு? ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. இந்த 3 லெட்டர்ஸ் தான் இருக்குது. அப்போ இந்த 3 லெட்டர்ஸ் தான் மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அப்போ உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரியுது. அப்போ எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இருக்குது. ஐ 3 5 3 3 இருக்கிறதுனால 5 3 5, அதாவது 3 3 5 செட்டாக பிரிக்கணும். 1 2 3 4 5 இப்போ பிரிச்சிட்டோமா? இப்போ பாருங்களேன், ஏபிசி 1 2 இன்னும் இல்லை, பி தான் இல்லை. அப்போ பிசிஏ 3 பாருங்கள், சி இல்லை. அப்போ சிஏபி திரும்ப பாருங்கள், ஏபிசி அடுத்தது பிசிஏ. அழகாக இதுதான் சைக்கிளிங்குவாங்க. திரும்ப ஒரு 3 செட்டுக்கு கரெக்டாக வரும், திரும்ப வரும். அப்போ எப்படி வந்திருக்கு? ஏபிசி 1 பிசிஏ 2 சிஏபி 3 ஆச்சா? திரும்ப இது அப்படியே வரும் பாருங்கள். திரும்ப இது அப்படியே பாருங்கள், ஏபிசி 1 பிசிஏ அது மாதிரி அப்படியே திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன இல்லை? ஏபிசிபிபி தெரிஞ்சுங்களா? என்னென்னு ஏபிசி பிபி ஏபிசி பிபி ஆன்சர் ஏ. அடுத்தது 89வது கொஸ்டின் பாருங்கள். இப்போ என்னென்ன லெட்டர்ஸ் உங்கள் கண்ணுக்கு தெரியுது? யூ இருக்குது, எஸ் இருக்குது, ஆர் இருக்குது, டி இருக்குது. இந்த 4 லெட்டர்ஸ் தான் இருக்குது, வேறு எதுவும் இருக்குது? யூ எஸ் ஆர் டி, யூ எஸ் ஆர் டி. இப்போ எத்தனை எழுத்து இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 16 இருக்குது. நாங்கள் 16 4 நாளாக பிரிக்கலாம். இப்போ பாருங்கள், 1 2 3 அதாவது எஸ் வரைக்கும் பாருங்கள், 1 2 3 எஸ் வரைக்கும். இப்போ 4 நாளாக பிரிச்சிட்டோம். இப்போ என்ன இல்லை? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு யூ நல்லா பாருங்கள், இது எப்படி பிரிச்சுருக்குறாங்கண்ணா பாருங்கள். இங்கே ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள், ஆறு இருக்கா? ஆறு டியூஎஸ் ஒன்றாச்சா? அடுத்து 6S 6 TUS 2ஆச்சா? 3 பாருங்கள், 6 TUS 3ஆச்சா? 6 TUS அந்த 6 TUS இது மாதிரி தாங்க ஒரு செட்டு. 4 செட்டில் இப்படி தான் வந்திருக்கு. அப்போ பாருங்கள், 6 இல்லை, எஸ் இல்லை, யூ இல்லை. அப்போ என்னென்ன இல்லைன்னு மட்டும் பாருங்கள். 6 இல்லை, 6S யூ 6 6S யூ 6 TS இதுதான் ஆன்சரு. இது எங்கே இருக்குன்னு பாருங்கள், 6S யூ 6 TS இதுதாங்க, டி தான் ஆன்சர். எப்படி பிரிக்குன்னு தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், 90வது கொஸ்டின் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கேள்வி உண்டு. அதனால தான் இதை உங்களுக்கு நான் நல்லா, அதாவது முதல்ல எது இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வைக்கிறேன். இப்போ பாருங்கள், எந்தெந்த லெட்டர்ஸ் உங்கள் கண்ணுக்கு தெரியுது? ஏ தெரியுது, பி தெரியுது. அப்போ இந்த 2 லெட்டர்ஸை தான் மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறேன். அப்போ இந்த 2 லெட்டர்ஸுக்கு நம்ம பிரித்தாலே போதும். பாருங்கள், 2 2ஆக பிரிங்க பார்ப்போம். அவ்வளோதான். இப்போ 2 2ஆக பிரித்தா என்ன வருது பாருங்கள், ஏபி ஏபின்னு தான் இருக்குது. அப்போ ஏபி ஏபி இருக்கா? பி அடுத்தது ஏ அடுத்தது ஏபி அவ்வளோதான். அப்போ என்ன இருக்குது? ஏபி பி ஏபி இப்படி தான் ஆன்சர் வருது. அப்போ ஏபிபி ஏபி ஏபிபி ஏபி அப்போ ஆன்சர் பி தான் ஆன்சர். இது நீங்கள் ஆப்ஷனை பார்க்கக்குள்ள எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் தான் அதை அழகாக எழுதி அந்த ஆன்சர் இருக்கான்னு பார்த்துக்கணும். அடுத்து 91வது கேள்வி பாருங்கள்.
இப்போ பாருங்கள், திரும்ப அதே மாதிரி ஏ இருக்குது, பி இருக்குது, ஏபி தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அப்போ இதை 2 2ஆக பிரிக்கலாமா? 2 2ஆக பிரித்தாலும் ஆன்சர் வரும் நமக்கு. பாருங்களேன், ரெண்டு 2ஆக பிரித்து பாருங்கள் வரும். பாருங்கள், பி இல்லை, பி, ஏ இல்லை, ஏ இல்லை, ஏபி, பி இல்லை, அவ்வளோதாங்க. அப்போ என்ன வருது? அதாவது பிஏ ஏபி, பிஏ ஏபி, பிஏ ஏபி, பிஏ ஏபி, இப்படி தானே வருது. தெரியுதுங்களா? அப்போ என்ன வரணும்? பி வேணும், பி வேணும், ஏ ஏ பி, பிபி ஏஏ பி பி, பிபி ஏஏ பி. ஆன்சர் பி தான் ஆன்சர். பிபி ஏஏ பி. அதுதான் 92ஆவது கேள்வி பாருங்கள். அதேமாதிரி இப்போ 92ஆவது கேள்வி பாருங்கள். என்னென்ன உங்கள் கண்ணுக்கு தெரியுது? ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. அப்போ 3 லெட்டர்ஸை தான் மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அப்போ 3 லெட்டர்ஸுக்கு நம்ம பிரிங்க பார்ப்போம். அப்போ இப்படி ஒன்று பிரிக்கலாமா? இது இப்படி ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று, அவ்வளோதான். இப்போ பிரிங்க பார்ப்போம். பிசி இருக்குது, ஏ இல்லை, சிஏ இருக்குது, பி இல்லை, ஏபி இருக்குது, சி இல்லை, பி இல்லை, பி இல்லை, அவ்வளோதான். இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஏபிசி, பிசிஏ, சிஏபி, திரும்ப ஏபிசி, பிசிஏ. அதான் சைக்கிளிங் சொல்லணும்ல, அந்த ஆர்டரில் வந்துருக்குங்களா? ஏபிசி, ஏபிசி, பிசிஏ, சிஏபி அப்படின்னு மாற்றி மாற்றி வந்து திரும்ப அப்படியே இதே ஃபஸ்ட்டு வரும் பாருங்கள். ஏபிசி, பிசிஏ வருதுங்களா? இதான் சைக்கிளிங். அதாவது ஃபஸ்ட்டு 3 வந்தது அது திரும்ப திரும்ப வரும். இப்போ நம்ம அதுமாரி கண்டுபிடிச்சிட்டோம்ல. இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ அப்படியே ஆன்சர் எடுக்க பார்ப்போம். அதாவது என்னென்ன போட்டுக்கிறோம்? ஏ பி சி பி பி, ஏபிசி பிபி, ஏபிசி பிபி எது? ஆன்சர் ஏ. அடுத்து 93ஆவது கொஸ்டின் பாருங்கள். இதுதாங்க சிம்பிள். இது நீங்கள் என்னென்ன லெட்டர்ஸ் உங்கள் கண்ணுக்கு தெரியுது, அதாவது ஃபஸ்ட்டு நிறையா இருக்கும், ஆனால் நம்ம ஒரு லெட்டரை எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது, ஏ இருக்குது, ஏபிசிடி அப்படின்னு 4 லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ 4 நாளாக பிரிச்சுக்கலாமே. பாருங்கள், அவ்வளோதான். 4 லெட்டர்ஸை பிரிச்சுமா? இப்போ பாருங்கள், ஏ இல்லை, பிசிடி இருக்கா? அது பிசி ஏ இல்லை. அடுத்தது பாருங்கள், சிஏ பிடி இருக்குது. அடுத்தது சிடி இருக்குது, ஏ இல்லை. அடுத்தது பாருங்கள், பிசி ஏ இல்லை, சி ஏ இல்லை. அப்போ என்ன இல்லை? ஏன்னு ஏ தான் இல்லை. அப்போ இது எப்படி வருது பாருங்களேன். ஏபிசிடி ஒன்றாச்சா? அடுத்தது பாருங்கள், பிசிஏடி 2ஆச்சா? 3 பாருங்கள், சிஏபிடி 4ஆச்சா? திரும்ப அதேமாதிரி ஃபஸ்ட்லேருந்து வரும் பாருங்கள். அதேமாதிரி பாருங்கள், இந்த 3 வந்துச்சுல்ல, திரும்ப இதுவே ஃபஸ்ட்லேருந்து வரும் பாருங்கள். ஏபிசிடி, திரும்ப பாருங்கள். அடுத்தது பிசிஏடி வருதுங்களா? அடுத்தது சிஏபிடி. இது மாதிரி சைக்கிளிங் திரும்ப திரும்ப வரும். அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? ஏ 4 ஏ வேணும், அவ்வளோதான். அப்போ ஆன்சர் என்னது? 4 ஏ. அடுத்தது 94ஆவது கொஸ்டின் பாருங்கள். இப்போ என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது? ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. அப்போ 3 லெட்டர்ஸ் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. டி இருக்கா? கீழே டி கொடுத்துருக்குறங்களே, இல்லை 3 லெட்டர்ஸ் தான் இருக்குது. அப்போ டி என்னது? 3 பிரிக்க வேண்டியதான். மூணு பிரிக்க பார்ப்போம். பாருங்கள், ஏஏபி நல்லா பாருங்கள், ஏஏபி. இங்கே பாருங்கள், இந்த லெட்டர்ஸ் எல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் பிரிக்கணும். நீங்கள் மண்ணு சி இல்லைன்னு சி போடக்கூடாது. அங்கே பாருங்கள், இந்த முழுசாக 3 லெட்டர்ஸ் முழுசாக இருக்கா? இதை பாருங்களேன், ஏபின்னு குத்துக்கிறான். அதேமாதிரி இங்கே முழுசாக பாருங்களேன், பிசிசின்னு குத்துக்கிறான். அப்போ ஒரு லெட்டர் 2 லெட்டர் கூட இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஏஏபி, அடுத்தது பிசிசி, அடுத்தது ஏஏபி பிசிசி, அடுத்தது ஏபிபி, அடுத்தது ஏபிபி, அடுத்தது பிசிசி.
புரியுதுங்களா எப்படின்னு? அதாவது நீங்கள் எடுத்த உடனே சி தான் இல்லையே பி தான் இல்லையேன்னு இந்த ஏ டேஷ் பியில் சி தான் இல்லைன்னு சி போடக்கூடாது. இங்கே முழு லெட்டர்ஸை பார்க்கணும். நாம் 3 பிரித்தோம், ஏன்னா 3 லெட்டர்ஸ் தான் இருந்துச்சு. அதனால் நம்ம 3 பிரிக்குள்ள இங்கே 3 முழுசாக இருக்குது பாருங்கள், ஏ பின்னு இருக்கா? அதேமாரி பாருங்கள் இங்கே 3 முழுசாக பிரிக்கக்குள்ள பிசின்னு இருக்குது பாருங்கள், பிசிசின்னு இருக்குது பாருங்கள். அது அப்படின்னா இந்த ஆர்டரில் இவங்க அமைச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏபிபி பிசிசி அது இப்படி போடணும். ஏபிபி பிசிசி பிசிசி. அடுத்தது பாருங்கள் ஏஏபி. அடுத்தது பார்த்தீங்களா? அடுத்தது பாருங்கள் பிசிசி. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள் ஏபிபி. திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வரும் பாருங்கள், ஏபிபி. அடுத்தது பிசிசி. எதாவது சைக்கிளிங்னு வாங்க. அதை பாருங்கள், இது வந்தது இதெல்லாம் அப்படியே பாருங்கள். இது வரைக்கும் 3 ஆர்டர். இதுக்கப்புறம் திரும்ப அப்படியே வரும் பாருங்கள், திரும்ப வருது பாருங்கள், ஏபிபி பிசிசின்னு. எதாவது சைக்கிளிங்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? இதுக்கு ஆன்சர் ஏபிபி பிசிசி. அடுத்தது ஏபிபி ஏஏபி பிசிசி ஏபிபி பிசிசி. அப்போ ஆன்சர் பிசிபிபி பிசி. இருங்க ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். 3 பார்க்குறோமா? இது பாருங்கள் ஏஏபி. ஓகேவா? அடுத்தது பிசிசி. ஏசி எங்கே இருக்குது? இதே இருக்குது, அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள் ஏஏபி. அடுத்தது பாருங்கள் பிசிசி இருக்கா? அடுத்தது பாருங்கள் ஏஏபி. அவ்வளோதான், இது திரும்ப வந்துருச்சு பாருங்கள், ஏபிபி பிசிசி. அப்போ என்னது ஆன்சர்? பி. 95வது கேள்வி பாருங்கள், எக்ஸு டேஷு எக்ஸ்எக்ஸ். இப்போ என்ன இருக்குது? எக்ஸு ஒய். இந்த 2 எழுத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்போ 2 நம்ம பிரிச்சுக்கலாம். ஒரு 2 பிரிங்க பார்ப்போம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்களேன், முழுசாக பாருங்கள், எக்ஸுன்னு இருக்குது, எக்ஸு ஒய்ன்னு இருக்குது. அப்போ இது எப்படி கொடுத்துருக்குறாங்க புரியுதுங்களா? எக்ஸு எக்ஸுன்னு இருக்குது. அடுத்தது பாருங்கள் ஒய் எக்ஸு ஒய்ன்னு இருக்குது. அப்போ ஒரு முழு நம்பராக வந்தால் பக்கத்தில் இதாக வரணும். இப்போ பாருங்களேன், எக்ஸு ஒய், எக்ஸு ஒய் எக்ஸு ஒய் இல்லையா?